தானியேல் 3ஆம் அதிகாரம். அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் தெய்வீக மீட்பு. சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தூரா சமபூமியிலே ஒரு பிரமாண்டமான பொற்சிலை பாபிலோனின் சூரிய ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. நேபுகாத்நேச்சார் ராஜா, இந்த சிலையை பணிந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்ற ஒரு கொடூரமான கட்டளையை பிறப்பித்தார். இந்த இக்கட்டான சூழலில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் ஒரு அசாத்தியமான முடிவை எடுத்தனர். அக்கினி சூளையின் தணல் கூட அவர்களை தீண்ட முடியாத அளவுக்கு அவர்களின் விசுவாசம் அத்தனை வலிமையாய் இருந்தது. அந்த விசுவாசம் உலகையே நடுங்க செய்த ஒரு ராஜாவை எப்படி தேவன் பக்கம் திருப்பியது என்பதை இவ்வதிகாரத்தில் பார்ப்போம். நேபுகாத்நேச்சாரின் அகங்காரமும் உலகளாவிய கட்டளையும். வசனங்கள் 1 முதல் 7 வரை. பொன்னான லட்சியம். வசனம் 1. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா எனும் சமபூமியிலே நிறுத்தினான். இந்த சிலை சுமார் 9 மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு நிகரானது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் காட்டிய தரிசனத்தில் நேபுகாத்நேச்சாரை குறிக்கும் சிலையின் தலை மட்டும்தான் பொன்னாக இருந்தது. ஆனால் நேபுகாத்நேச்சார் ராஜாவோ, என் ராஜ்யம் ஒருபோதும் ஒழியாது என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற தேவனின் திட்டத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து முழு சிலையையும் பொன்னால் உருவாக்கினான். அழைப்பின் தந்திரம். வசனங்கள் 2, 3. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். யாரும் தப்பிக்க முடியாதபடி சாம்ராஜ்யத்தின் அதிகார வர்க்கத்தினர் அனைவரையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் நிற்க வைக்க இவ்வழைப்பை விடுத்தார். இது கட்டாய பங்கேற்பு மற்றும் பிரதிஷ்டை என்ற பெயரில் நடத்தப்பட்ட ஒரு சோதனை ஆகும். சர்வ வல்லமையின் சத்தம். உலகையே அதிர செய்த ஒரு கட்டளை. வசனம் 4. ராஜாவின் கட்டியக்காரன் உரத்த சத்தமிட்டு விடுத்த அறிவிப்பு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் பன்முகத்தன்மை கொண்ட சகல ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர் யாவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர முயன்றது. வடிவமைக்கப்பட்ட இசை. அடிப்பணிய செய்யும் ஒரு போர்க்கருவி. வசனம் 5, 6. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று கட்டளையிடப்பட்டது. இசை என்பது மக்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. தாமதமற்ற கீழ்ப்படிதல். இசை ஒலித்தவுடன் பயத்தினால் உந்தப்பட்டு சகல ஜனத்தாரும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். இவ்வாறாக நேபுகாத்நேச்சார் தனது அரசியல் அதிகாரத்தை ஒரு கட்டாய மத வழிபாடாக மாற்றினான். குற்றச்சாட்டு என்னும் ஆயுதம். வசனங்கள் 8 முதல் 12 வரை. வஞ்சகத்தின் சூழ்ச்சி திட்டம். வசனங்கள் 8 முதல் 11. அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து வசனங்கள் 9 முதல் 11 வரை ராஜா சொன்ன கட்டளையை மீண்டும் நினைவுபடுத்தி வசனம் 12 யூதராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்காமலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று அவர்களை குற்றம் சாட்டினார்கள். ஆம், உலகில் விசுவாசத்தோடு இருப்பது எதிரிகளை உருவாக்கும். ஆனால் அம்மூவரின் அசைக்க முடியாத விசுவாசம் அந்த குற்றச்சாட்டையும் விட உரக்க பேசியது. தானியேல் ஏன் அங்கே இல்லை? இது ஒரு தெய்வீக திட்டம். தானியேல் தனது உயர்ந்த பதவியின் காரணமாகவோ அல்லது ராஜாவின் தனிப்பட்ட அலுவல் காரணமாகவோ அங்கு இல்லாதிருக்கலாம். இது அவருடைய நண்பர்களின் விசுவாசம் உலகிற்கு தனித்து விளங்குவதற்காக தேவன் ஏற்படுத்திய ஒரு தெய்வீக வாய்ப்பாகும். அசைக்க முடியாத விசுவாசத்தின் சாராம்சம். வசனங்கள் 13 முதல் 18 வரை. கோபம் அதிகாரம் அல்ல. வசனம் 13. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்
ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். கோபம் என்பது ஒருவன் தன் கட்டுப்பாட்டை இழக்கிறான் என்பதன் அறிகுறியே தவிர அதிகாரத்தின் அடையாளம் அல்ல. அடையாளம் குறித்த கேள்வி மெய்தானா? வசனம் 14. நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா என்ற ராஜாவின் கேள்வி அவர்களின் அந்தரங்க விசுவாசத்தை பொது வெளிக்கு கொண்டு வந்தது. இது சூளைக்கு முந்தைய சூளை போன்ற கேள்வி. விசுவாசத்தை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு அதை கிரியைகளில் நிரூபிக்கும் தருணம் இது. இங்கே நடுநிலை என்பதே கிடையாது. உங்கள் பதில் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் அல்லது அதை வெற்றுப்படுத்தும். கர்வத்தின் எச்சரிக்கை. வசனம் 15. இவ்வசனத்தில் நேபுகாத்நேச்சார் தனது கட்டளையை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கூறியது ஏதோ ஒரு மறுவாய்ப்பு அளிப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அது அவனது கர்வத்தின் உச்சகட்ட வெளிப்பாடே ஆகும். என் கைக்கு எந்த தேவன் உங்களை தப்புவிக்க முடியும் என்று அவன் கேட்டபோது தேவ வல்லமையை விட தனது உலக அதிகாரமே மேலானது என்ற மதியற்ற மாயையில் அவன் இருந்தான். அவனது நிபந்தனை சர்வ வல்லவரை ஏளனம் செய்வதாக அமைந்ததோடு ஒரு மனிதனின் அதிகாரத்திற்கு முன்பாக தேவனையே சிறுமைப்படுத்தி அடிப்பணிய சொல்லும் கர்வமிக்க இறுதி எச்சரிக்கையாகவும் இருந்தது. அமைதியான உறுதி. வசனம் 16. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த 3 வாலிபர்களின் பதில் தற்காப்பு சார்ந்ததாக இல்லாமல் அமைதியான துணிச்சலை கொண்டிருந்தது. ராஜாவின் பயமுறுத்தலுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு இல்லை என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். உங்கள் விசுவாசம் தேவனிடம் வேரூன்றி இருக்கும்போது உலகின் அச்சுறுத்தல்களுக்கு நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ரட்சிப்பின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை. வசனம் 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சூழ்நிலைகள் எதுவானாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் என்ற அசைக்க முடியாத விசுவாச பிரகடனம் இது. விடுவிக்காமற் போனாலும் பிரதிபலன் எதிர்பாராத விசுவாசம். வசனம் 18. அவர்கள் ராஜாவிற்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்றார்கள். இது விசுவாசத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடு. அந்த 3 வாலிபர்களும் தேவனுடைய வல்லமையை முழுமையாக நம்பினார்கள். அதனால் அவர் தங்களை எப்படி தப்புவிப்பார் என்ற வழிமுறையை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்களின் கீழ்ப்படிதல் என்பது தப்பிப்போம் என்ற முடிவை சார்ந்திருக்கவில்லை, மாறாக மாறாத தேவனுடைய சுபாவத்தை சார்ந்திருந்தது. அவர்களின் கீழ்ப்படிதல் தேவனிடம் செய்த பேரம் அல்ல, அது உலகிற்கு விடுத்த தீர்க்கமான பிரகடனம். அற்புதத்திற்காக தேவனை வற்புறுத்தாமல், தேவனே, முடிவு எதுவானாலும் நான் உம்முடையவன் என்று உறுதியுடன் நிற்பதே ஆவிக்குரிய முதிர்ச்சியின் உயரிய அடையாளம். நெருப்பு தீவிரம் அடையும் போது விசுவாசம் வலுப்பெறுகிறது. வசனங்கள் 19 முதல் 23 வரை. கோபம் நெருப்பாக மாறியது. வசனம் 19. நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி கட்டளையிட்டான். சூளையின் சூட்டை அதிகப்படுத்துவதன் மூலம் தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட நேபுகாத்நேச்சார் முயன்றான். சூளையின் தீவிரம் அதிகரிக்க அதிகரிக்க தேவன் வெளிப்படுத்த போகும் அற்புதத்தின் மகிமையும் அதிகரிக்கும் என்பதை உணராதிருந்தான். கட்டப்பட்டவர்களின் இயலாமை. வசனங்கள் 20-21. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அவர்கள் அன்றாடம் அணியும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஆடைகளுடனே கட்டப்பட்டு அக்கினி சூளையில் வீசப்பட்டனர். இந்த துல்லியமான விவரிப்பு பின்னர் அவர்கள் ஒரு சேதமும் இன்றி பாதுகாக்கப்பட்டதை எவராலும் மறுக்க முடியாத ஒரு மாபெரும் அதிசயம் ஆக்குகிறது. உலகத்தின் பார்வையில் அவர்கள் கதை முடிந்தது. ராஜாவின் பார்வையில் இது ஒரு கலகத்தின் முடிவு. ஆனால் தேவனுடைய பார்வையில் இது ஒரு மாபெரும் அற்புதத்தின் தொடக்கம். வீரர்களை விழுங்கிய அக்கினி. வசனங்கள் 22-23. அவர்களை தூக்கி சென்று சூளைக்குள் எரிய முற்பட்ட இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷர்களை அந்த அக்கினி ஜுவாலை சுட்டெரித்து கொன்று போட்டது. எரிய சென்றவர்களையே மரணம் தழுவியது என்றால் அந்த நெருப்பின் தீவிரம் எவ்வளவு கோரமாக இருந்திருக்கும்.
எரிகிற அக்கினி சூளையின் நடுவே அவர்கள் கட்டுண்டவர்களாய் விழுந்த அந்த நொடி மானிட கட்டுகள் அவிழும் நேரமாகவும் தெய்வீக விடுதலை தொடங்கும் அற்புத தருணமாகவும் மாறியது. அக்கினி சூளையில் 4ஆம் நபருடன் வெற்றி உலா. வசனங்கள் 24-25. எண்ணியது 3, கண்டது 4. வசனம் 24. ராஜா வியந்து நின்ற அந்த தருணம் மனித கணக்குகளை தெய்வீக வல்லமை மாற்றியமைத்ததை காட்டுகிறது. அக்கினிக்குள் ஒரு அதிசயம். வசனம் 25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேவன் அக்கினியை அகற்றவில்லை, மாறாக அந்த அக்கினிக்குள்ளேயே 4ஆம் நபராக அவர்களோடு இறங்கி வந்து தமது பிரசன்னத்தினாலே வேதனையை வெற்றியாக மாற்றினார். தேவ பிரசன்னமும் மறுக்க முடியாத சாட்சியும். வசனங்கள் 26-27. வெண்தழலில் வென்ற விடுதலை. வசனம் 26. தேவனை ஏளனம் செய்த அதே ராஜாவின் வாயினால் அவர்களை உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்க வைத்தார் தேவன். எது உங்களை அழிக்க நியமிக்கப்பட்டதோ அதுவே நீங்கள் யார் என்பதை உலகிற்கு நிரூபிக்கும் இடமாக மாறும். போராட்டத்தின் வடுவில்லை. வசனம் 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். தேவன் தரும் விடுதலை பூரணமானது. அக்கினி அவர்கள் மேல் கட்டப்பட்டிருந்த கட்டுகளை மட்டுமே எரித்தது. தோல்வியின் வடுவோ அல்லது போராட்டத்தின் வாசனையோ சிறிதும் அவர்கள் மேல் இல்லாதிருந்தது. உன்னதமான தேவன் உயர்த்தப்படுதல், துதி, பிரகடனம், பதவி உயர்வு. வசனங்கள் 28-30 வரை. துதி, ராஜாதி ராஜாவை அங்கீகரித்தல். வசனம் 28. இந்த அற்புதம் ராஜாவின் இருதயத்தை மாற்றியது. நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும்போது நம்மை எதிர்க்கும் அதிகாரங்களே நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று புகழத் தொடங்கும். பிரகடனம், விசுவாசத்தின் பொது அறிவிப்பு. வசனம் 29. நாம் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும் போது நம்மை பகைப்பவர்கள் கூட இவ்விதமாய் ரட்சிக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று அறிக்கை செய்யும் சூழ்நிலையை தேவன் உருவாக்குவார். பதவி உயர்வு, விசுவாசத்திற்கு பலன். வசனம் 30. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். சோதனையில் நீங்கள் காட்டும் உறுதிதான் உங்கள் அடுத்த கட்ட உயர்விற்கான தகுதியை தீர்மானிக்கிறது. முடிவுரை. அச்சுறுத்தலுக்கு பணியாதவர்களுக்கு ஒரு வாழ்த்துரை. நீங்கள் கூட்டத்தோடு கூட்டமாய் பணிந்து போக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நிமிர்ந்து நின்று உண்மையுள்ள சாட்சிகளாய் விளங்க பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பின்வரும் உண்மைகளை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். 1. சத்தம் அதிகாரம் அல்ல. உலகம் தன் கட்டுப்பாட்டை இழக்கும் போதுதான் அதிக சத்தம் போடும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சூளை கடுமையாக எரிந்தால் உங்கள் விசுவாச நிலைப்பாடு ஏற்கனவே வென்றுவிட்டது என்றுதான் அர்த்தம். 2. நிபந்தனையற்ற விசுவாசம். ஆண்டவர் இதை செய்தால் நான் அதை செய்வேன் என்ற ஒப்பந்த விசுவாசத்தை விட்டு என்ன நடந்தாலும் அவரே என் தேவன் என்ற உறுதியான விசுவாசத்திற்கு மாறுங்கள். 3. நெருப்பு உங்கள் சுதந்திரம். உங்களை எரிக்க அல்ல, உங்களை கட்டி வைத்துள்ள அடிமைத்தன கயிறுகளை எரித்து உங்களை விடுதலையாக்கவே தேவன் சில நேரங்களில் நெருப்பை அனுமதிக்கிறார். நெருப்பு அணையும் வரை காத்திருக்காதீர்கள். தைரியமாக அக்கினி சூளைக்குள் அடியெடுத்து வையுங்கள். உங்களுக்காக 4ஆம் நபர் அங்கே ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிறார். ஆமேன்.